ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு இரவு சாப்பாடு தானே. என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு சப்பாத்தியும் பன்னீர் குருமா. யாருக்கு செய்யறது? இவற்ற ஃபேவரட் தான் நண்பர்களே. இன்னைக்கு இவர் பன்னீர் குருமான்னு கேட்டுக்கொண்டிருக்காரு. அதோட இன்னைக்கு மரக்கறியும் தானே. என்னத்தை செய்யறதுன்னு எனக்கு குழம்புது. ஒரே கறி, கத்திரிக்காய், வெண்டிக்காய் அப்படியே போய் கொண்டு வந்துச்சா. இன்னைக்கு பன்னீர் வாங்கி அதுல சூப்பரா ஒரு குருமா வச்சு சப்பாத்தியும் சுட்டு சாப்பிட போறோம். என்ன அதான் செய்ய போறேன். அது எப்படி செய்ய போறேன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா, அப்ப மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா கறி பவுடர், சரக்கு தூள், அரைச்ச கறி தூள் எல்லாமே ரெடி ஆயிட்டு, யார் யாருக்கெல்லாம் வேணுமோ நாங்க கீழே நம்பர் கொடுப்போம். ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு தேவையானதை நீங்க பெற்றுக்கொள்ளலாமே நம்பி. ஓகே வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே வெட்டி வச்சாச்சுங்க. வெங்காயம், இஞ்சி பூடெல்லாம் இடிச்சு வச்சிருக்கிறேன். எல்லாம் ரெடி. இனி முதல் வந்து சப்பாத்திக்கு பன்னீர் பாருங்க நல்லா வெட்டி வச்சிருக்கு. இந்த மாதிரி முதல் சப்பாத்திக்கு மாவை குழச்சிருக்க போறேன். நான் ஆசீர்வாத் ஆட்டாமா தான் எடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து எங்களுக்கு தேவையானதை எடுத்து முதல் சப்பாத்திக்கு மாவை குழச்சிட்டு அடுத்த வேலையை பார்ப்பேன். இந்த ஆசீர்வாத் ஆட்டாமா ஒரு இடம் இல்லை, கொஞ்சம் வரே இல்லை போல். அடுத்த கிழமை தான் சரவணா ஸ்டோருக்கே வருமா. போதுமே, கொஞ்சம் கூட வச்சுடுவோமே. மிச்சம் பண்ணா இப்படி ஏன் சாப்பிடலாம். ஏதாவது சப்பாத்தி கொத்து அப்படி ஏதாவது செஞ்சேன்னு. உப்பு சேர்ப்போம். உப்பு நல்லா கலந்து விடுவோம். இப்போ கலந்தாச்சு. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு குழச்செடுப்பேன். ஒரேடியாக விடாமல் கணக்காக கொஞ்சமாக விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழச்சிடும். இதுலயே நாங்க குழச்சிட்டு பூரின்னு சொல்லாம நம்பி. ஓ இது பாத்தீங்களா, சப்பாத்தி. சப்பாத்திக்கு மா குழச்சிருக்கு. எனக்கு கொஞ்சமா தேங்காய் எண்ணெயை விட்டுட்டு அப்படியே நல்லா குழச்சிடுப்போம். கொஞ்சமா எவ்வளவுக்கு குழைக்கிறோமோ அவ்வளவுக்கு சப்பாத்தி சூப்பரா வரும். இப்போ பாருங்க நல்லா குழச்சாச்சு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி குழச்சிட்டு நான் பிரித்து உருண்டை பிடிச்சி வைக்க போகிறேன். சின்னனா வேணுமெண்டா சின்னனா சுடலாம். நாங்கள் கொஞ்சம் பெருசாகவே சுடுவோமே நாமே. பார்த்தீங்களா இந்த மாதிரி. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி பிரித்து எடுத்துட்டேன். பாருங்க சூப்பரா இப்படியே இருக்கட்டுக்கும். இதில் நாங்கள் நீ குருமாவை ரெடி பண்ணிட்டு சப்பாத்தியை டக்குன்னு சுட்டு எடுப்போமே. ஒரு அடுப்பில் சப்பாத்தி, ஒரு அடுப்பில் குருமா. இப்போ நாங்கள் இங்கே வந்து இதில் வந்து சப்பாத்தியை போட்டு எடுப்போம். இங்கே குருமா ரெடி பண்ணுவோம். என்ன சூடாட்டம் பட்டரில் தான் செய்ய போகிறேன் நண்பர்களே. இங்கே பாருங்க சூடாயிட்டு சட்டி, பட்டர் சேர்ப்போம். நல்லா இருக்குமே பட்டரில் செய்யக்க. கொஞ்சம் உருவட்டும். இதோட 2 ஏலக்காய், கராம்பு 2, பட்டை ஒரு சின்னத்தும் கொஞ்சம் பொரியட்டும். பச்சை மிளகாய் 1, பெரிய வெங்காயத்தை அப்படி குட்டி குட்டியாக வட்டி சேர்க்குறேன். கொஞ்சமாக உப்பு வதங்கட்டும். வதங்குறதுக்குள்ள வெங்காயம் இங்கே பாருங்க காஜு எடுத்துருக்குறேன். இவ்வளவு இதை அரைச்சி எடுக்க போகிறேன். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்செடுப்பேன். இப்போ நல்லா அரைச்சாச்சு கஜுவை. இருக்கட்டும். சப்பாத்தியை தேய்ச்சி எடுப்பேன்.
குழச்சி வச்சிருக்கிற மாவை வச்சிருப்போமே. இதில் பரோட்டாவும் ஒரு நாளைக்கு செஞ்சு பார்க்கணும் வேண்டாம் தம்பி. ஆட்டா மாவில் ஆட்டாமா பரோட்டா கடைசியாக உண்டை செஞ்சு பார்ப்போமா. அதே மாதிரி நாங்கள் மடித்து சுடுவோம். அதே மாதிரி சுட்டு பார்ப்போம் இப்படி வருதுன்னு. இப்போ பாருங்க இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இப்படி இருக்கா இப்படி தட்டி விட்டோம்னா அதில் ஒட்டி இருக்கிற மாக்கள் வந்துடுவேன். இங்கே எண்ணெயை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு நாங்கள் தேய்ச்சி வச்சுருக்கிற சப்பாத்தியை போடுவோம். சூழட் இப்போ வெங்காயம் வதங்குது. இனி வந்து இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கிறேன், அதை சேர்க்குறேன். அடுப்பை தணிச்சு விட்டு நான் அதான் இதை கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பாருங்க இஞ்சி வெள்ளைப்பூடெல்லாம் நல்லா வதங்குது. இனி தான் தக்காளி பழம் ஒரு 4 தக்காளி பழத்தை இப்படி அரைச்சி வச்சிருக்கிறேன், அதை சேர்க்குறேன். எடுத்துட்டு கலந்து விடுவோம். இது கொதிக்கட்டும். திருப்பி போடுவோம். சரிங்களா, நல்லா போங்குதேன். அடுப்பை நிப்பாட்டிட்டு அங்கால போயிட்டு வந்தேன்னா ஒரு அலுவலில் அதுதான் ஹீட் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அங்கால பாருங்க இது கொதிக்குது. இனி இதில் வந்து மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். இதெல்லாம் எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். தனி மிளகாத்தூள் நான் ஒரு 2.5 மாதிரி சேர்க்குறேன், 2.5 கரண்டி மாதிரி. இதோட மல்லித்தூள் ஒரு கொஞ்சம், மஞ்சள் தூள், இதோட கொஞ்சமாக பிரியாணி மசாலா, இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். இனி பாருங்க இதோட நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற பன்னீரை சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இனி இதோட அரைச்சி வச்சிருக்கிற கஜுவை சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி காணாதான். எங்களுக்கு எவ்வளோத்துக்கு தண்ணி தன்மை தேவையோ அவ்வளோத்துக்கு கொஞ்சம் தண்ணி விடலாம். தண்ணி சேர்க்குறேன், கலந்துடுவோம். இனி உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன். இப்போ இது கொதிக்கட்டும். மற்ற பக்கம் திருப்பிடுவோம். சப்பாத்தி எடுப்போமா, சுடு வேண்டா. இதே மாதிரி மற்றதையும் சுட்டு எடுப்போமா. இப்போ பாருங்க நண்பர்களே, சப்பாத்தி சுட்டாச்சு. கொஞ்சம் சப்பாத்தி இருக்குது. நாங்கள் இப்போ அந்தோணியரப்பட்ட போகிறோமே, நான் லேட் ஆயிட்டு. இங்கே பாருங்க குருமா ரெடி ஆயிட்டு சூப்பராக இருக்கேன். ஆக எங்களுக்கு இப்படி இருந்தால் தான் நாங்கள் சப்பாத்தியோட சாப்பிட எங்களுக்கு நல்லா இருக்குமே தம்பி. இதோட ஒரு கொஞ்சமாக மல்லியில் கொஞ்சம் தான் இருக்குது நண்பர்களே. உங்கள்கிட்ட கூட இருந்தால் நீங்கள் கூட சேர்க்கலாம். இவ்வளோ தான் இருக்குது மல்லியில். வரையக்க பார்ப்போம். இந்த கடையில் துறந்துருந்தால் வேண்டியது போடுவோமா, டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா. சூப்பராக இருக்கு நண்பர்களே. இப்போ நாங்கள் இதெல்லாம் அப்படியே மூடி வச்சுட்டு அந்தோணியரப்பா பார்த்துட்டு வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோமா என்ன. ஓகே நண்பர்களே, நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோமே. அந்தோணியரப்பா பார்த்துட்டு எல்லாம் வந்தாச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். எல்லாத்தையும் செய்து வச்சுட்டு போனபடியா வந்தோடனே கடை சாப்பிடலாம். பார்த்தீங்களா, இங்கே பாருங்க சப்பாத்தி, சூப்பரான சப்பாத்தி. பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு, அப்படி இருக்கும் மடிக்க சாஃப்டா என்ன தம்பி. ஒரு 2 சப்பாத்தி எடுப்போம். அதுக்கு பிறகு இதில் ஊற்றுவோமே நான் பன்னீர் குருமா. பாருங்க நண்பர்களே, சூப்பராக இருக்கு. உடைஞ்சிட்டு சில பன்னீர் நல்லா இருக்கும். அப்படி உடைஞ்சிருக்கேக்க நண்பர்களே, அப்படியே சாப்பிடேக்க அந்த உடைஞ்சிருக்கிறதெல்லாம் நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன்டா. சாப்பிடுவோம் என்ன. இங்கே பாருங்க சூப்பரான எங்களோட சப்பாத்தி நல்ல சாஃப்டாக வந்திருக்கு. பார்த்தீங்களா நண்பர்களே, எப்படி ஒரு சாஃப்டாக வந்திருக்குன்னு.
இப்படி எடுத்து பன்னீரையும் வச்சு இப்படி சாப்பிடணும். அப்படி இருக்கு யூடியூப். செம்மையா இருக்கு. எப்படி பீது பார்த்தீங்களா? பூ போகல. உண்மைக்கு நண்பர்களே வேற லெவல். கதைக்க வார்த்தையே வருது இல்லை, அப்படி சுவையா இருக்கு. உரைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கணக்கா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. டெய்லி மரக்கறி என்னத்தை செய்யறேன்னு யோசிக்காம டெய்லி பன்னீரை வாங்கி செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கு. ஓஹோ ஓஹோ அப்படி இருக்கிற நண்பர்களே, இன்னும் கொஞ்சம் மல்லியில காணா போயிட்டு அதுவும் இன்னும் கொஞ்சம் கூட போட்டிருந்தா செம்மையா இருந்திருக்கும். சூப்பர் டேஸ்டா இருக்கு. கஜு எல்லாம் இறைச்சி போட்டிருக்கோம், வேற லெவலா இருக்கு. கண்டிப்பா இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை டா. இது நீங்க காலம்பு சாப்பாட்டுக்கும் செஞ்சு சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும்.